ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை ட்ரிப்பு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக முருகனோட மெயினான அந்த இது. எப்படின்னா ஆறுபடை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கெங்கன்னா சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், பழனி, அப்புறம் திருத்தணி. இது 6 தான் சொல்லுவாங்க. இது ரொம்ப நாளாக பிளானு. அந்த பிளானு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி போகிறது, என்ன ஏது, எது ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளானாக மாற்றி அது எப்படி போகணும், இப்போ எப்படி வர்றது, என்ன டைமிங்கில் போகலாம் அப்படின்றத யோசித்து இப்போ தான் கடைசியாக அந்த பிளான் முடிஞ்சிட்டு 2 டேஸில் வரலாம் அப்படின்றது தான் பிளானு. 2 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி. இதில் எவ்வளோ செலவாகுது என்னன்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் காசு முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி எவ்வளோ இதுவாக பண்ண முடியும், எவ்வளோ லெஸ் பண்ணி போக முடியுமோ அவ்வளோ லெஸ் பண்ணி போகிறது தான் பிளானு. இப்போ அதை தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் இது எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியல, போனால் தான் தெரியும். அவ்வளோதான், இதுதான் பிளானு, இதாக போக போகிறோம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் நிறையா வரும். நம்பி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி புது இடத்துக்கு இல்லை எப்படி போகிறது வர்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கீப் ஆன் அப்டேட் பண்ணுறேன். see you guys. நான் கிளம்பும் போது இதோட உங்களுக்கு நான் சொல்கிறேன். பை. ஹலோ guys, ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த பேசிக்காக இந்த அறுபடை வீடு அப்படின்னா என்னென்னா முருகன் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் பண்ணதெல்லாம் ஒரு இடமா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அந்த நீங்கள் எப்படி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த பழத்துக்காக சண்டை போட்டு கோச்சின்னு போனது பழனி, அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு அப்புறம் சூரனை வதம் செஞ்ச இடம் திருச்செந்தூர், இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இதெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லாமே என்னென்ன கதை, அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் இந்த ட்ரிப்புக்கு முழுக்க காரணம் நம்ம கேமராமேன். கேமராமேன் வீடியோவில் வரலன்னு சொல்லிட்டாங்க, கொஞ்சம் சையாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அதனால் அவங்க வரலையா. நான் அவங்க வருவாங்கன்னு நினச்சேன், பார்த்தா வரலன்ட்டாங்க. அவங்க தான் இந்த ட்ரிப்புக்கு முழுக்க காரணம். அப்படியே பயங்கரமாக மோட்டிவேஷன்லாம் பண்ணி என்னை எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக வர வச்சுட்டாங்க. எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்த்துடலாம். போயிட்டுருக்கோம். உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக பெட்ரோல் பங்க் போயிட்டு டீசல் ஃபில் பண்ணிட்டு டேங்க் ஃபில் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். see you guys, bye. டீசல் போட்டாச்சு, டேங்க் ஃபுல் பண்ணோம். கரெக்டாக 3400 டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. கிளம்பியாச்சு. மாஸ்க் காட்டுறோம், மாஸ்க் பண்ணுறோம். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடுவஞ்சேரி தாண்டியாச்சு. உங்களுக்கு கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஏர்லி மார்னிங் அங்கே ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா சுவாமிமலைக்கு போகிறோம். எதனாலனா அதுதான் நம்மளுக்கு இங்கே சென்னையிலேருந்து போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த அறுபடை வீட்டில் ஃபஸ்ட்டு வர்றது அதுதான். அதுக்கு அடுத்து அப்படியே பழமுதிர்ச்சோலை, அப்புறம் திருப்பரங்குன்றம். இது எல்லாமே அப்படியே போகிற வழியில் அப்படியே லைனாக உங்களுக்கு டாட்ஸ் மாதிரி கனெக்ட் ஆகும். கரெக்டாக டைம் ஒரு 11 ஆகுது எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் ஸ்லோவாக எவ்வளோ இது பண்ணாலும் காலைல 5 o'clock அவங்க நட ஓப்பன் ஆகிடுன்ற மாதிரி போட்டுருந்தாங்க. இப்போ அது என்னன்றது நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அதை நம்பி தான் நம்ம கிளம்பி இருக்கிறோம். கரெக்டாக இப்போது 12க்கு அந்த மாதிரி நம்ம செங்கல்பட்டை விட்டு தாண்டுறோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு காலை மார்னிங் ஒரு 4-5க்கு அங்கே போயிடுவோம். போயிட்டு அங்கே சப்போஸ் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா லைட்டாக அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறம் காலையில் இருந்து அப்படியே சாமி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த இதுக்கு போகிற மாதிரி பிளானு. என்னன்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். see you guys, bye. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். சுவாமிமலை வந்தாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:15 இங்கே ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில் வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வீடியோ மட்டும் உழைச்சி எடுத்தார். ஆனால் அதில் வாய்ஸே கேட்கல. ரிசீவரை ஆஃப் பண்ணி வச்சு வீடியோ எடுத்துக்கிறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு இதில் டேக் பண்ணி அதுக்குள்ளே போடுறேன், அதை பாருங்கள்.
ஒஸ்ட்டாக பண்ணிட்டு ஸோ வந்துட்டோம். கரெக்டாக 6 o'clock ஓப்பன் பண்ணுவோம் நடை. ஸோ அதனால் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே டேரெக்டாக போக ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். போயிட்டு வந்து உங்களுக்கு நான் மேலே போயிட்டு இந்த சுவாமி மேலே என்ன எதுக்காக இது வந்து அந்த அறுபடை வீட்டில் ஒன்றா இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சீரியஸ் அதான் வந்த உடனே ஃபஸ்ட்டு காலையில் 6 o'clock ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போது இந்த சுவாமி மலை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பெருமை, இது ஏன் 6 படை வீட்டில் ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து முருகன் வந்து அவங்க அப்பன் ஈசனுக்கு வந்துட்டு பிரணவ மந்திரம் ஓம்ன்ற இதோட பொருளை வந்து குருவாக இருந்து சிவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த இடத்த வந்து சுவாமி மலைன்னு சொல்லி இது வந்து அறுபடை வீடில் ஒன்றா இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ இது எங்கே உங்களுக்கு கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் போகிற வழியில். ஸோ கும்பகோணம் தாண்டின உடனே சுவாமி மலைன்னு போட்டு உங்களுக்கு தனியாகவே இது உள்ள வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் மெயின்லேயே தான் இருக்குது. அப்புறம் இந்த மலை இது வந்து எவ்வளோ அடி மலைன்னு பார்த்தீங்கன்னா 60 அடி மலை மேலே அந்த சின்ன குன்று மேலே கோவிலாக வந்து இப்போ இதை கட்டியிருக்காங்க. உள்ளே இருக்க மூலதனத்தில் முருகரோட அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 அடி ஹைட்டில் வந்து முருகன் வந்து உள்ளே காட்சி அளிக்கிறார். இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் வந்து திருவேரகம் அப்படின்ற பேரில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காவேரி கரையின் ஆற்றங்கரை ஓரத்தில் கரெக்டாக இந்த கோவிலானது இருக்கும். நீங்கள் கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாங்க, ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து பழமுதிர் சோலைக்கு இப்போ கிளம்ப போகிறோம். உங்களை நான் அடுத்து அங்கே சந்திக்கிறேன்.